ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ். என் கூட இருக்கிறது இன்னைக்கு அர்ஷத் இல்ல. பிஜி வெங்கட் நியூ மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம சேனல்ல. அர்ஷத் ப்ரோ வந்து கொஞ்சம் அந்த ரம்ஜான் தொழுகை, நோன்பு காரணமா கொஞ்சம் அன்அவைலபிள் இன்னைக்கு. பட் ஹில் பி பேக் ஃபார் தி ரிவ்யூ வீடியோ ஆஃப் சாம்பியன்ஸ் லீக். எஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து சாம்பியன்ஸ் லீகோட ப்ரிவ்யூ வீடியோ பற்றி பேசிடலாம். பிஜி வெங்கட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் ப்ரோ. உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துருங்க. Hi, bro. Thanks for having me on your podcast. My name is Venkatesh. Now, the 15 years of football, 15 years I've been an Arsenal fan. But ஏதாச்சும் cut பண்ணாலும் I'll bleed red. So I'm a big Arsenal fan. I'm hoping this time we can win the title. And my co-hosts Vignesh and Arshad both are like Chelsea fans. So Yeah. So the banter and humor is so hope you guys enjoy the show. யா, அடிக்கடி பேண்டர்ஸ் இருக்க போகுது மக்களே. ஸோ வீடியோக்குள்ள ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி அட்மின் டியூட்டிஸ் பார்த்துடலாம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்க கொடுக்குற மோட்டிவேஷன்ல தான் எங்களை மாதிரி ஒரு சின்ன சேனல் நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்களை மாதிரி சின்ன சேனல்லாம் உங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸை நம்பி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ப்ரோ, நம்ம சாம்பியன்ஸ் லீக் ப்ரிவியூக்குள்ள இறங்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூகாசில் வெர்சஸ் பார்சிலோனா மேட்ச்குள்ளே போயிடலாமே. ஏன்னா அதுதான் வந்து மேட்ச் ஆஃப் த வீக்கா இருக்குங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்றோம் நம்ம. நியூகாசில் ஹோம்ல விளையாடுறானுங்க, ஆனா ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்மா தான் இருக்கானுங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்களோட மிட்ஃபீல்டு தான் ப்ரோ. ப்ரூனோ கிமரஸ், டொனாலி அண்ட் ஜோலின்டன். பட் பிக் மிஸ் வந்து ப்ரூனோ கிமரஸ் ப்ரோ. அவனோட ஆப்சன்ஸ் இப்ப நல்லா தெரியுது. லீக் இபிஎல்லையுமே நல்லா தெரியுது அவனோட ஆப்சன்ஸ். Bruno Guimaraes வந்து big miss for Newcastle. He's the glue of that team. He links both the defense and attack together. And அந்த பேசி விங்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு, ஆண்டனி லாங்கா அண்ட் கார்டன். அவங்களுக்கு த்ரூ பால் ஸ்லிப் இன் பண்றதே அவன் தான். ஸோ அவன் இஃப் இஸ் நாட் தேர்னா இஸ் அ பிக் மிஸ் ஃபார் Newcastle United. They may find it difficult without him to beat Barcelona. யா, ஆனா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்ல வந்து ஓல்டமேட் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருந்தான் ஃபார்வர்ட்ல. இப்போ வந்து அப்படியே ஃபுல்லா டிராப் ஆகி அவங்களோட ஃபார்வர்ட்ல வந்து ஒரு பெரிய ஓட்டையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா விசா நடுவுல வந்தான், திருப்பி இன்ஜுரி ஃபிட்னஸ் இஷ்யூல அடி வாங்கிட்டு இப்போ ஒசுலா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் கேம் தான் இபிஎல்ல ஒரு சரியான கோல் அடிச்சான் அவன். ஒரு வின்னர் அகைன்ஸ்ட் மான்செஸ்டர் யுனைடெட் அடிச்சான். சூப்பரான கோல் அகைன்ஸ்ட் யுனைடெடா. யா, நான் பார்த்து அந்த லைவா பார்த்துருந்தேன் அந்த மேட்ச். லைக் சே ஓகே கார்னர் பிளாக் தான் போவோம் அப்படி மாதிரி டக்குனு உள்ள கட்டின் பண்ணி லெஃப்ட்ல ஸ்லாப்பின் பண்ணிட்டான். அப்படியே ஸ்டாண்டர்ட் அப்லோட் தான் அந்த சரியான கோல். லைக் ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் தி சீசன். கண்டிப்பா கோல் ஆஃப் த மந்த். ஐ திங்க் ஹி வில் வின் இட் திஸ் டைம் மார்ச்சுக்கு. யா, ஆனா பார்சிலோனாங்கிறப்ப வந்து டூ மச் டு ஹேண்டிலா இருக்க போகுதா நியூகாசிலுக்கு? ஏன்னா கிளியரா வந்து பார்சிலோனா வந்து அவங்களோட ஹைலைன் ஓட்ட நிறைய தெரிஞ்சிச்சு முன்னாடி. ஆனா இப்ப அதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. Barcelona, like it's an elite team. Like forward பாத்தீங்கன்னா Yamal, like one of the best players in the world. So if a Newcastle can lock down Yamal, they have a chance. And Pedri பத்தி சொல்லவே தேவையில்ல. One of the best midfielders in this world. Like Pedri வந்து மேன் மார்க் பண்ணணும் ஜோலின்டன் அந்த மாதிரி ஆள் வச்சு. If they don't now, he picked all the passes. He pressed all the passes to Yamal, and Newcastle will find it very difficult. But வந்து இது ஹோம் ஃபார் நியூகாசில்னா அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ராப்பஸா இருக்கும். Like Barcelona may not have played in this atmosphere before. Yeah, correct. So it will be a very interesting match to see. Yeah, நியூகாசிலோட டிஃபென்ஸ் இப்போ வந்து டிஃபென்ஸுமே அந்த மாலிக் தியான்னு ஒருத்தன் புதுசா வந்திருந்தான். அவன் வந்து சூப்பரா விளையாடிட்டு இருந்தான் முன்னாடி. பட் ஒரு ஏபிள் பார்ட்னர் ஃபார் மாலிக் தியா இல்லைன்னு எனக்கு தோணுது நியூகாசில் டிஃபென்ஸ். அது பெரிய ஓட்டை அமையும். ஆக்சுவலா ஸ்பென் பாட்மேன் இருப்பான் ஃபர்ஸ்ட் நியூகாசில்ல. இப்போ இருக்கான். when he started off he started very well. அப்புறம் நல்ல இன்ஜுரி இஷ்யூஸ் ஆகி
like his form has dipped a bit. But அவன் இன்ஃபார்ம்ல நல்லா ஆட்டானா the defense of Dan Burn, Sven Botman and Malik Thiaw back three will be very solid with wing backs Trippier and Luis Hall. Livramento fit ஆ தெரியல. If he is fit na, he'll cause problems as well. Yeah. What do you expect, bro? இந்த மேட்ச்ல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு ஹை ஸ்கோரிங் த்ரில்லரா தான் இருக்கும். ஒரு 3-3 draw Same. Yeah. 3-3 draw or 3-4 I'm expecting goals. Yeah. ஆமா, சேம் திங். கோல்ஸ் தான் இருக்க போகுது. எனக்கு இப்போ ப்ரெடிக்ஷன்னா அப்படி உங்க ப்ரெடிக்ஷன். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 4-2 பார்சிலோனா. 4-2 பார்சிலோனா. என் ப்ரெடிக்ஷன் வந்து 3-3 draw or 3-4 பார்சிலோனா வின். பட் இட்ஸ் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் த்ரில்லர் மக்களே. நம்ம அடுத்த கேம்குள்ள போயிடலாம். அத்லெட்டிகோ மேட்ரிட் வெர்சஸ் டாட்டன்ஹாம். டு பி ஹானஸ்ட் வந்து டொட்டன்ஹாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கானுங்க. எஸ்பெஷலி வந்து டுடார் வந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மட்டமா பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்களோட முன்னாடி கோச் தாமஸ் பிராங்க் இருக்கிறப்பயாச்சும் பரவாயில்ல, அங்கங்க ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தான். பட் இப்போ சுத்தமா அவங்க கான்ஃபிடன்ஸ் போய் ரொம்ப ஒரு 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 கான்ஃபிடன்ஸே இல்லாத டீமா இருக்கானுங்க. Like Tottenham, I don't think they have any chance. இப்போ next weekend match வந்துக்கு அவன் ரெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா ரெடிகேஷன் தான் அவனுக்கு. So people usually லீக் ரெஸ்ட் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் லீக் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம பாய்ஸ் இப்ப எடுக்க நிலைமை பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் ரெஸ்ட் பண்ணிட்டு லீக் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்காங்க. இல்லைன்னா ரெடிகேஷன் தான் அவனுக்கு. பட் ஐ திங்க் they will put up a fight. இது எங்க ஹோம் மேட்ச், ஹோம் ஃபார் டோட்டமா இல்ல அவையா? இல்ல, இது எங்க நடக்குது மேட்ச்? அத்லெட்டிகோ மேட்ரிட் ஃபர்ஸ்ட் அவே அட் அத்லெட்டிகோ. ஓகே. சோ அத்லெட்டிகோ வர இப்போ லுக்மேன் வர வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அட்டாக் கொஞ்சம் லைட்டா வீக்கா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ லுக்மேன் ஆட் பண்ண உடனே லைக் த அட்டாக் ஹஸ் பின் கிளிக்கிங் வெரி மச் லாஸ்ட் மந்த்ஸ் ஆர் ஸோ. ஸோ அல்வாரஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல. லைக் ப்ராமிஸ் டெம்பரரி கிளாஸஸ் பர்மனன்ட்வாங்க. ஸோ அல்வாரஸ் ஐ திங்க் ஹில் புல் சம்திங் ஆஃப் இன் திஸ் கேம். மக்களே, எங்களோட ப்ரீவியஸ் வீடியோ பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா நானும் அர்ஷத் ப்ரோவும் வந்து இதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து லைக் இஃப் யூ சி த ஓல்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட், அவங்களோட டிஃபென்ஸ்ல வந்து கார்டின்னு, அப்புறம் வந்து ஜிமினஸ், அதுக்கப்புறம் சவுல், கோக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய டிஃபென்சிவ் பிளேயர் வச்சுட்டு அவங்க டீமே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் கிராக் பண்றதுக்கு. பட் இப்போ வந்து அவங்களோட டெம்ப்ளேட் அப்படியே மாறிடுச்சு. ஃபுல்லா அட்டாக் மோட்ல இருந்துகிட்டு கோல்ஸ்மே லீக் பண்றானுங்க. லாலிகால பாத்தீங்கன்னாலும் 4th or 5th இருக்கானுங்க. ஸோ கிளியர்லி தே ஆர் ப்ரொடியூசிங் கோல்ஸ், தே ஆர் ப்ரொடியூசிங் ரிசல்ட்ஸ். பட் அவங்கள கொஞ்சம் அசைச்சு பார்த்தா அவங்களால அடிக்க முடியும், அவங்கள பீட் பண்ண முடியும் தான் எனக்கு தோணுது. டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் மைண்ட் செட். இப்போ வந்து அவங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப இஷ்யூஸா இருக்கு. லைக் ஆல்மோஸ்ட் 12-13 players they are out. So they cannot play their best players in this game. Like play பண்ணிட்டே இருந்தா they'll get tired and leagueல it might backfire for them. So I think it will be like, you know, நம்மளால 100% சொல்ல முடியாது. But since it's Avena, I'll go with Atletico. இல்ல, அத்லெட்டிகோ மேட்ரிட் தான் ஸ்ட்ராங் ஃபேவரட்டா இருப்பானுங்க. ஏன்னா பிகாஸ் அவே ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு. அண்ட் தென் டாட்டன்ஹாம் வந்து ஃபுல்லா கீழே படுத்து புரண்டுட்டு இருக்கானுங்க. ஒரு அர்சனல் ஃபேனா உங்களுக்குமே, ஒரு செல்சி ஃபேனா எங்களுக்குமே அவங்கள பார்த்தா ஒரு ஆனந்தமா தான் இருக்கு. பட் யாரும் ஸ்பர்ஸ் ஃபேன் வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம், இது ஒரு சின்ன பேண்டர் தான். பட் ஐ ப்ரெடிக்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட். பட் கோல்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஐ மீன் டாட்டன்ஹாம் வந்து கண்டிப்பா கோல்ஸ் போடுவானுங்க. ஏன்னா வந்து எங்கேருந்தோ இந்த டெல்லு கில்லு அப்படிலாம் எங்கேருந்தோ கோல் அடிச்சு போடுவான். ஒரு மேட்ச் டெல்லு ஒரு மேட்ச் அடிப்பான், இல்லைன்னா ரிச்சார்லிசன் மேட்ச் அடிக்கிறான், கோல் அடிக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து கோல்ஸ் இருக்கும். ஸோ ஐ எக்ஸெப்ட் 3-2 வின் ஃபார் அத்லெட்டிகோ மேட்ரிட். எனக்கு தெரிஞ்சு ஜாவி சிமன்ஸ் கையில தான் இருக்கு டோட்டனமோட ரிசல்ட் எப்படி அவுட்கம் வரும்னு தெரிஞ்சு. பட் ஐம் கோயிங் ஃபார் 3-1 அத்லெட்டிகோ. ஓகே, மூவிங் இன்டு தி நெக்ஸ்ட் மேட்ச், அட்லாண்டா வெர்சஸ் பேயர்ன். அட்லாண்டா ஸ்ட்ராங்கா சீசனை ஸ்டார்ட் பண்ணானுங்க, செல்சியோட எல்லாம் வின் பண்ணானுங்க.
அண்ட் தென் ஸ்லோவா வந்து அப்படியே லாஸ்ட் 2 மேட்ச் ஆஃப் த லீக் ஃபேஸ் வந்து அப்படியே சறுக்கி கீழே போயிட்டானுங்க. இல்லைன்னா அவங்க அந்த டாப் 8 முடிச்சுக்க வேண்டிய டீம் தான். பட் அகெயின்ஸ்ட் பேயர்னு தெர் இஸ் நத்திங் ப்ரோ. கிளியரா ஒரே ஒரு ஃபேவரட் தான். பிகாஸ் அந்த லெவல்ல வந்து இருந்திருக்கானுங்க பேயர்னு. Too much firepower in Bayern. Odise came, no chance, I think. The new guy on the Leonard Carl, like 16 or 17 year old. Ayyo, yeah. Shade of Messi like he could be the next big thing. Yeah. Like diminutive nature la, like he's strong, fast, and shots and power connect பண்றா. Yeah. So I think but எனக்கு வந்து இந்த மேட்ச் டிரால தான் முடியும்னு நினைக்கிறேன். அட்லாண்டா ஹோம்ல they are a bit strong. நீங்க அட்லாண்டா ஹோம்ல ஸ்ட்ராங்னு சொல்றீங்க. அட்லாண்டா ஹோம்ல ஸ்ட்ராங்னு சொல்றீங்க. ஆனா இந்த சிஎல் ஃபுல்லாவே அவங்க அவேல தான் ப்ரோ நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க. ஹோம்ல வந்து அவங்க வந்து கோல்ஸ் லீக் பண்ணிருக்காங்க. ஓகே. செல்சி கூட டிரா பண்ணாங்களா? செல்சியோட வின் பண்ணாங்க. வின் பண்ணாங்களா? ஓகே. சோ கிளியர்லி எனக்கு தெரிஞ்சு வந்து பேயர்ன் வந்து ஒன் வே கிளியர் சிக்னலா தான் போகுது. பட் நீங்க சொன்ன மாதிரி அட்லாண்டா ஹோம்ல ஏன்னா வந்து அவங்க நேச்சராவே கொஞ்சம் டிஃபென்சிவ் டீம், டிஃபென்சிவ் யூனிட் ஹோல்ட் பண்ணுவாங்க. இட்டாலியன் டீம்னாலே கொஞ்சம் டிஃபென்சிவ் தான். அவங்க ஒருத்தங்க தான் இட்டாலியன்ஸோட மானத்தையே காப்பாத்திருக்காங்க சிஎல். ஆக்சுவலா இந்த சிஎல் பொறுத்தவரை டீம் இன் ரவுண்ட் ஆஃப் 16 now இட்டாலியன் டீம். சோ கிளியரா வந்து கண்டிப்பா கிளியர் ஃபேவரட்ஸ் பேயர்ன். ஐ எக்ஸ்பெக்ட் 3-0 பேயர்ன் வின். டிராமா தான் சொன்னேன். பட் ரிசல்ட் பிரெடிக்ஷன்ல 3-1 பேயர்ன். 3-1 பேயர்ன். Going into the but if it draw ஆச்சுனா கூட you cannot be surprised. ஆனா டிரா ஆனாலுமே வந்து அவங்க இந்த டைல வந்து பேயர்னுக்கு மூவ் ஆகிறதுக்கு பெரிய பெரிய சான்ஸ். ஏன்னா வந்து செகண்ட் லெக்ல ஹோம்ல இருக்கு. சோ எக்ஸ்பெக்ட் a good match மக்களே. ஆனா வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேலே வந்து early kick off Galatasaray vs லிவர்பூல். ரொம்ப கிளியரா வந்து இன்கன்சிஸ்டன்சி ஃபார்ம்ல இருக்கானுங்க லிவர்பூல். எஸ்பெஷலி வந்து அந்த ஃப்ரண்ட் லைனு ரொம்ப ரொம்ப இன்கன்சிஸ்டன்சி ஃபார்ம்ல இருக்கு. எகிட்டிகே அவன் வந்து துண்டா தெரிஞ்சிட்டு இருந்தான், சூப்பரா விளையாடிட்டு இருந்தான் முன்னாடி. பட் அவனுமே இப்போ வந்து அந்த அந்த அரைக்குறை அந்த இன்கன்சிஸ்டன்சி ஃபார்ம் வந்து பிடிச்சிருக்கான் அவன். என்ன நினைக்கிறீங்க? பர்பிள் பேட்ச் மாதிரி ஆடுறான் எகிட்டிகே. பர்பிள் பேட்ச்ல இருக்கும்போது கோல் அடிக்கிறான், கிளிக் பண்றான், ஃபுட் கோல் அடிக்கிறான், என்னென்னமோ பண்றான். பட் அப்படியே இப்போ கொஞ்சம் டிப் ஆயிட்டு வந்துருச்சு ஃபார்ம். பட் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல அவனுக்கு ஸ்பேஸ் இருக்கும் பின்னாடி லைக் ஓடுறதுக்கு. நம்ம பிஎல் டீம்ஸ் மாதிரி லோ பிளாக்ஸ் ஃபேஸ் பண்ண மாட்டான். So I think he might do well in this match. Galatasaray கிளியரா ஒசிமன் ஒன் மேன் ஆர்மி மாதிரியே தான் இருக்கானுங்க. ஒசிமன்னே இருக்கானுங்க. பட் அவனை பத்தி பேசணும்னா நானும் அர்ஷத் ப்ரோவும் நிறைய பேசியிருக்கோம் அவனை பத்தி இதுக்கு முன்னாடி, இந்த வீடியோஸ்க்கு முன்னாடி. மக்களே நீங்க பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். ஒசிமன் வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷான பிளேயரு. ஆனா அந்த செல்ஃபிஷ்னஸ் எல்லாம் விட்டுட்டு அவன் வந்து ஹோல்ட் அப் அபிலிட்டியும் சரி, அந்த பாசிங் அபிலிட்டி, பாசிங் மென்டாலிட்டி, அசிஸ்ட் கொடுக்குற மென்டாலிட்டில நல்லா வளர்த்துக்கிட்டான். அதை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஓஷிமன் வந்து லைக் 2 இயர்ஸ்க்கும் இப்போக்கும் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளேயரா இருக்கான். 2 இயர்ஸ் முன்னாடி சும்மா லைக் பாக்ஸ் இந்த பாக்ஸா தான் இருப்பான். பாஸ் பண்ணா கோல். இப்போ வந்து லிங்க் அப் அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு Galatasaray போனதுல இருந்து. ஸோ ஆஃப்டர் நேம் பார்த்தோம் லைக் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. ஸோ Osimhen தான் it will be torn in the Liverpool side, but Liverpool have the tools to deal with him. I think like Van Dijk and Konate, I think they can deal with him, but it won't be easy. But அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? லிவர்பூலோட டிஃபென்ஸ் வந்து கொனாட்டேவும் சரி, கொனாட்டே விடுங்க. கொனாட்டே பத்தி வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். பட் வேன் டைக் வந்து அவங்க லீடரா தான் இருந்திருக்கான் லிவர்பூலுக்கு. பட் இந்த சீசன் என்னமோ வந்து அவங்க ரெண்டுமே வந்து ரொம்ப அதான் டீமே இன்கன்சிஸ்டன்சியா தான் இருக்கு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒசிமனை நிறுத்துறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டேலண்ட் வேணும். இன்னொன்னு சொல்ல போனா அந்த ஒசிமன் மட்டும் இல்ல, அங்க இன்னொரு பிளேயர் கூட இருக்கான். என்னமோ ஹல்டியா சம்திங் ஏதோ ஒரு பிளேயர் இருக்கா, எனக்கு அவன் பேரு மறந்துருச்சு.
அவன் கூட எல்டர்ஸ் வந்தானா ஜூவே கூட ஒஸ்ட் கேம் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு போட்டிருந்தானுங்க, மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தானுங்க, நிறைய சான்சஸ் மிஸ் பண்ண மாதிரி. பட் அவன் வந்து சூப்பர் பேசி விங்கர், செம்ம பேசிருக்கான் அவன்கிட்ட. யா he might be able to hurt Liverpool on the counter. யா ஏன் சொல்றேன் அப்படின்னா லிவர்பூலோட இப்ப டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி வந்து கொனாட்டே இருந்தான், வேண்டைக்கு இருந்தான். அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு போன சீசன்ல எல்லாம். இந்த சீசன் வந்து ரொம்ப தடுமாறுறானுங்க. அவங்களோட ரைட் பேக்குமே சரி, ஃப்ரிம்பாங் வந்து அந்த லெவலுக்கு டிஃபென்சிவ் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அவன் கெர்கஸுமே சரி இப்பதான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் கெர்கஸுமே. ஸோ வந்து இப்போ ஒசிமன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஹோல்ட் அப் பண்ணிக்கிறான். அவன் நல்லா ஹோல்ட் அப், அந்த அந்த டிஃபென்ஸ் ரெண்டையும் ஹோல்ட் அப் பண்ணிக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த பேசி விங்கர், இந்த இல்டஸ் மாதிரி விங்கருக்கு வந்து நல்ல பாஸ் கொடுக்குறான். ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கேலட்டாசரே அட்டாக் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் ஐ எக்ஸ்பெக்ட் லோ ஸ்கோரிங் அஃபேர் ப்ரோ. ஓகே, சேம். இது டைட் கேமா தான் இருக்கும். லைக் கலாட்டாசரி ஹோம்ல நடக்குது இந்த மேட்ச். Like Liverpool going away to Galatasaray நால, so it will be difficult for them. Like உங்களுக்கு தெரியும் மேட்ச் ஸ்டார்டிங் முன்னாடியே அந்த பிளேயர்ஸ் பைரோடெக்னிக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பயங்கர அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுவாங்க அங்க. So it won't be easy for Liverpool, but I just still edge them to win like 2-1 இல்லனா 1-0, like close game for them, but my money is on Liverpool. Okay, so I expect a 1-0 win for Liverpool or 1-0 win for Galatasaray. Either way la இருக்கும், ஆனா 1-0. Yeah. செகண்ட் டேக்குள்ள போயிடலாம். லிவர்கூசன் வெர்சஸ் உங்களோட டீம் ஆர்சனல். ரொம்ப ஈஸி ஃபிக்ஸ்சர். நம்ம பாய்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஈஸி ஃபிக்ஸ்சர்னாலதான் தடுமாறும். எனக்கு ஃபிக்ஸ்சர் வந்தப்போ ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. லெவர்கூசன், போர்டன் ஸ்போர்ட்டிங் அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே. பட் அப்புறம் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன், ஐயோ லெவர்கூசனா அப்படின்னு. லைக் லெவர்கூசன் லைக் ஏர்லியர் சீசன் பார்த்தோம், சிட்டி ரொட்டேட்டட் டீமா வச்சு செஞ்சா நினைக்கிறேன் அவன் அவையிலேயே. ஸோ லெவர்கூசன்ல ரிமால்டோ இருக்கா நினைக்கிறேன் லெஃப்ட் பேக்கு. ஃப்ரீ கிக்ஸா உள்ள சொருகுவாப்ல அவன். ஸோ ஃப்ரீ கிக்ஸ் கொடுத்தா டேஞ்சர். ராயா வந்து ஃப்ரீ கிக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கான். லைக் நிறைய ஃப்ரீ கிக்ஸ் விடுறான் லாஸ்ட் 2 சீசன்ஸா. அந்த பேப்பர் ஈஸியா இருந்தாலும் I think it might be difficult, but I still go for an Arsenal win. 2-1 or 3-1, I think. Yeah. நாங்க என்ன அசல் ப்ரோ நானும் அடிக்கடி பேசுவோம் ஆர்சனல் பத்தி. ஆர்சனல் வந்து கிளியர்லி வந்து ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றானுங்க. ஆனா வந்து அவங்களோட அந்த டயர்ட்னஸ் அந்த 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 ஒரு ஏன்னா நிறைய காம்படிஷன்ஸ்ல ஆடிட்டு இருக்கானுங்க. அதனால அவங்களோட ஃபார்வர்ட் லைன்ல இப்பதான் சாக்கா வந்து ஃபார்முக்கு வரான், கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு வரான். பட் அவங்க ஃபார்வர்ட் லைனே வந்து அந்த அந்த ஒரு 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 லேக் ஆஃப் ஃபிட்னஸ் மாதிரியோ இல்லை வந்து அந்த டயர்ட்னஸ் தெரியுது நிறைய. அதனாலே வந்து அவங்க அந்த முன்னாடி மாதிரி அந்த வந்து ஒரு 3-0 4-0 இல்லைன்னா அந்த மாதிரி அடிக்க முடியறது இல்லை இப்பெல்லாம். லைக் இப்ப லாஸ்ட் வீக் எஃப்ஏ கப் மேட்ச்ல கூட ட்ராசார்ட் இன்ஜர்ட் ஆயிட்டான். காலஃபியர் இப்பதான் ரிட்டர்ன் பண்ணா அவனுக்கு திருப்பி இன்ஜர்ட். ஸோ வி ஹேவ் டு பிளே மார்டினெல்லி. மார்டினெல்லி பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. தலையை கீழே பார்த்துட்டே ஓடுவாப்புல, மேல என்ன அடங்குனே பார்க்க மாட்டாரு. ஸ்பேஸ் கிடைச்சா ஓடிடுவான், லைக் உள்ள தட்டி விட்டா பாடு. ஸோ வந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கியோகரேஸ் நம்பி தான் இருக்கேன் சாம்பியன்ஸ் லீக்ல. சாம்பியன்ஸ் லீக்ல ஐ திங்க் he'll be able to perform better than Premier League. யெசூஸ் வந்து ஃபிட்னஸோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன் இல்ல. he is also like competing for that. யெசூஸ் ஃபிட்னஸ் எடுத்தா, பட் வந்து அவனுக்கு இப்ப லாஸ்ட் மேட்ச் எஃப்ஏ கப் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். என்னால முடியல, பார்க்க முடியல மேட்ச். ஐ வாஸ் ஸ்க்ரீமிங் அட் தி ஸ்கிரீன், இவனை எடுங்க வெளில அடிங்க நம்ம தான் சொல்றேன். ரொம்ப பேட் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ஜெசூஸ். ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல he has a very good scoring record. 1 in every 2 games என்னமோ ஸ்கோர் பண்ணுவான் ஜெசூஸ். So he might come on as a sub at the end. லெவர்கூசன் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுமே வந்து அந்த செட் பீசஸ் நம்பி தான் இருக்கானுங்க. அதே சமயம் ஐ எக்ஸ்பெக்ட் ஆர்சனலுமே அவங்களோட டெம்ப்ளேட் அந்த அந்த செட் பீசஸ் நம்பி தான் போவாங்க. ஐ எக்ஸ்பெக்ட் அ குட் பேட்டில் ப்ரோ. எஸ்பெஷலி நீங்க நம்ம சொன்ன மாதிரி ஆர்சனலோட ஃபார்வர்டுக்கு அந்த டயர்ட்னஸ்லாம் தெரியறதுனால ஐ டவுட் தட் தேர் வில் பி இனஃப் கோல்ஸ் இந்த லெக்ல.
So I expect a 1-0 Arsenal win or something like a 1-1 அந்த மாதிரி. ஓகே, என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இது வந்து ரெண்டு சைடு போகலாம். லெவர்கூசன் வின்னா கூட போகலாம், இல்லைன்னா கம்ஃபர்டபுள் ஆர்சனல் வின்னா கூட போகலாம். அந்த மாதிரி தான் போகும் மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. லெவர்கூசன் வின் பண்ணாங்கன்னா 2-1 வின் பண்ணிடுவானுங்க. நாங்க வின் பண்ணோம்னா 3-1 நினைக்கிறேன். ஓகே, யா, கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு இந்த மேட்சுக்கு. யா, அடுத்த மேட்ச்க்குள்ள ஜம்ப் பண்ணிடலாம். PSG vs செல்சி. கிளியரா ஆஷத் ப்ரோ அண்ட் என்னோட ஃபேவரட் டீம் செல்சி. ஆமா, இந்த கேம் வீக்ல என்னோட ஹையஸ்ட் எதிர்பார்க்குற மேட்ச் இந்த மேட்ச் தான். யா, லைக் ஹையஸ்ட் குவாலிட்டி ஃப்ரம் போத் சைட்ஸ். அதாவது வீடியோல தான் நாங்க பேசணும், இந்த சாம்பியன்ஸ் லீக் டிராலாம் உண்மையா தான் பண்றானுங்களா இல்ல வந்து, ஏன்னா எப்ப பார்த்தாலும் கிளியரா பிஎஸ்ஜினாலே செல்சி வந்துருது. எப்பவுமே செல்சிக்கும் பிஎஸ்ஜிக்கும் தான் மேட்ச். அதே மாதிரி ரியல் மேட்ரிட் அண்ட் மான்செஸ்டர் சிட்டிக்கு தான் மேட்ச் எப்பவுமே. சோ இத பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ பிஎஸ்ஜி வந்து கிளியரா வந்து இப்போ கொஞ்சம் ஃபார்ம்ல இருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கானுங்க ப்ரோ. என்ன கிளினிக்கலா இருந்தாலுமே அந்த லீக் வந்து ஃபார்மர்ஸ் லீக் தான். அந்த லீக்ல வந்து சும்மா ஒரு 2 டீம் தான் இருக்கானுங்க. ஆனா அதுலயே வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இல்ல அவங்க. இப்போ லென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியா? யா. ஸோ கிளியரா வந்து அவங்களோட ஃபார்மும் கொஞ்சம் டிப் ஆயிருக்கு. அதே மாதிரி எங்களையுமே நம்ப முடியாது. நீங்க நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க மக்களே. ஸோ செல்சி இஸ் செல்சி. இப்போலாம் வந்து ஒரு கடந்த சில ஒரு 5-6 வருஷமாவே வந்து நாங்க ரொம்ப சொதப்பிட்டு தான் இருக்கோம். அந்த முன்னாடி பார்க்குற அந்த செல்சி இல்ல. பட் அப்பப்போ எட்டி பார்க்குது. லியாம் ரொசனேர்கில ஜோ பெட்ரோ வந்து செம்ம ஃபார்ம்ல வந்திருக்கான். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் அ வெரி குட் பேட்டில் பிட்வீன் எஸ்பெஷலி நம்ம கிளப் வேர்ல்டு கப்ல நாங்க அவனை ஜெயிச்சிருக்கோம் பிஎஸ்ஜியை. ஸோ அதை பார்த்தா லாஸ்ட்ல ஒரு டசில் ஆச்சு லைக் செல்சி பிளேயரோட. யா, ஸோ வந்து கொஞ்சம் ஃபைஸ்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபிக்சர். என்ரிகேவோட ரிவெஞ்ச் அடிக்கணும்னு ஒரு கோல்ல தான் இருப்பான். ஸோ இட் வான்ட் பி ஈஸி ஃபார் செல்சி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க மேட்ச்? சேம் ஃபார் அஸ். உங்களுக்கு வந்து உங்களோட டிஃபென்சிவ் தான் உங்களோட ஹையஸ்ட், உங்களோட அந்த மேஜர் ஸ்ட்ராங் பாயிண்ட்ங்கிற மாதிரி. எங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் தான் வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட். எஸ்பெஷலி அந்த அலோபா ஃபொஃபானா தான் ஸ்டார்ட் பண்ணுவான் இந்த கேமுமே. ஆனா வந்து ஃபொஃபானா வந்து கிளியரா இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்ம்ல இருக்கான். அவனை வந்து ஒரு 60-70 நிமிஷத்துலேயே தூக்கிடுறாங்க. எல்லா மேட்சுமே தூக்கிட்டு அச்சியம்பா அவங்க வந்துடுறான். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் சத்தியமா வந்து கண்டிப்பா கோல்ஸ் அடிப்பாங்க பிஎஸ்ஜி. அடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி அவங்களோட பேசி விங்கர்ஸ் இருக்காங்க. வாரட்சிலி ஆகட்டும், இல்ல வந்து டிசைடோ ஆகட்டும், இல்ல வந்து ஒசமனே டிம்பலே வந்து வந்துட்டான்னு நினைக்கிறேன். இன்ஜுரியில இருந்து வந்துட்டான்னு நினைக்கிறேன். யா, குக்கரெல்லா எங்களுக்கு கிடையாது. அது ஒரு பெரிய 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 அடி இல்ல. இப்பதான் வந்திருக்கான். போன மேட்ச் சப்ல வந்தான். ஓகே ஓகே ஓகே. might be too soon to spot him to start the match. Yes, so I expect Hato தான் அங்க. அண்ட் இந்த சைடு ஜேம்ஸும் சரி குஸ்டாவும் சரி சூப்பரா விளையாடிட்டு இருக்கானுங்க. அண்ட் கைசடோபோ இந்த சீசனோட பிளஸ் ஸ்ட்ராங் பாயிண்டே கைசடோ தான் செல்சிக்கு. மிட்ஃபீல்டே அப்படியே வந்து ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் சரி என்சோவும் வந்து அங்கங்க சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடுறான். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் இந்த மேட்ச் அவே மேட்ச் பிஎஸ்ஜிக்கு போறோம் நாங்க. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங் லைக் 2-1 இன் த ஃபேவர் ஆஃப் பிஎஸ்ஜி. நேரோ லீட் அவங்க போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஓகே, கோல் கீப்பிங் சிச்சுவேஷன் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா லீக் மேட்ச்ல வந்து சாnchez டிராப் பண்ணிட்டு இன்னொரு பையனை இறக்கி விட்டாங்க. கொஞ்சம் ஃபிட்னஸ் இருக்கு. பட் ஐ திங்க் எனக்கு வந்து கண்டிப்பா சாnchez தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஜோர்கன்சன் ஸ்டார்ட் பண்ண கூடாது. அவன் எஃப்ஏ கப் இந்த மாதிரி மேட்சஸ்க்குலாம் ஓகே ஃபைன். பட் இந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்க்குலாம் வந்து சாnchez-ஓட தான் நான் போவேன். நான் இஃப் இஸ் ஃபிட் இனஃப் ஸ்டார்ட். உங்க லெஃப்ட் விங் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இதுதான் பெரிய வீக்னஸ். எங்க விங்கர்ஸே இல்ல. கார்னாச்சோவா கிட்டன்ஸா? கிட்டன்ஸ்லாம் நம்ப முடியாது. கிட்டன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட், அதாவது அவனை நம்பி போவே கூடாது. உங்களுக்கு தெரியும் கிட்டன்ஸும் சரி கார்னாச்சோவும் சரி நெட்டோவும் சரி ரொம்ப ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கானுங்க. இப்ப நெட்டோ வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தான் எங்களுக்கு. பட் அவனுமே இப்ப ரொம்ப இன்கன்சிஸ்டன்டியா ஆடுறான் அவன். ஸோ எங்களோட அட்டாக்கே பார்த்தீங்கன்னா விங்கர்ஸோட அந்த மிட்ல வந்து மிடில் ஆஃப் த பார்க்ல இருந்து அட்டாக் பண்ணுவோம்ல, அதுல இருந்து தான் இருக்கு. பாமர் ஆகட்டும், இப்ப என்சோவும் ஃபிட் ஆயிட்டான். என்சோவும் சூப்பரா விளையாடிட்டு இருக்கான். ஸோ வி டிபெண்ட் ஆன் என்சோ பெர்னாண்டஸ் அண்ட் பாமர் மேஜிக் பிளஸ் ஜோ பெட்ராவோட அவனோட ஃபார்ம். லிங்க் அப். யா,
I think the strongest friendlyனா எனக்கு இப்போ தெரிஞ்சு நெட்டோ on the left wing, பெட்ரோ on the middle, எஸ்ஸவா on the right, பாமர் 10, பின்னாடி வந்து கைசைடோ என்சோ, ரைட் பேக் கிரீஸ் ஜேம்ஸ், யா center back Fofanaவும் Chalobah, left back Cucurella, and goalkeeper Sanchez. Like this is a really good team on the team. யா கார்னாச்சோஸ் பத்தி சொல்லணும். மான்செஸ்டர் யுனைடெட்லேருந்து வாங்கினோம் நம்ம, பட் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் இல்லை. ஆனாலும் வந்து அங்கங்க பெர்ஃபார்ம் பண்றான். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ப்ரோ 2-1 வின்னு. நம்ம அப்படியே அடுத்த மேட்ச்க்குள்ள போயிடலாம். போடோ கிமிட் வெர்சஸ் ஸ்போர்ட்டிங். 2-1 யாருக்கு? சாரி ப்ரோ, 2-1 செல்சியா? 2-1 யாருக்கு? ஐ எக்ஸ்பெக்ட் PSG வின். ஓகே ஓகே. யா I expected draw bro. 2-2 நினைக்கிறேன். பிரிட்ஜ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நெக்ஸ்ட் லெக். அதான் சொல்றேன், ஏன்னா 2-1 இங்க டிரா, இங்க லூஸ் பண்ணிட்டு அங்க போய் ஜெயிப்பாங்கிறது என்னோட நம்பிக்கை. ஹோம்ல போய் ஜெயிப்பாங்கிறது என் நம்பிக்கை. பட் லெட்ஸ் see. போடோ கிமிட் வெர்சஸ் ஸ்போர்ட்டிங் ப்ரோ. அந்த மேட்ச் வந்து 2 அண்டர்டாக்ஸ் டீம். ஆனா அண்டர்டாக்ஸ் மாதிரி தெரியல. எஸ்பெஷலி போடோ கிமிட் வந்து அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க ஆஃப் சீசன் வரையா இப்போ போடோ கிமிட்ல? ஓகே தெரியுமா? லைக் ஆஃப் சீசன்ல இருக்காங்க, சும்மா சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கனால ஆடிட்டு இருக்காங்க. இத எப்படி கால் பண்ணானே தெரியல. இது எங்க ஃபர்ஸ்ட் போடோ ஹோமா? போடோ ஹோம்ல இருக்காங்களா? போடோ ஹோம். யா So I think Bodo will legit at home. ஏன்னா அவங்க வந்து ஆஸ்ட்ரோ ட்ரஃப் ஆடுறாங்க பிளாஸ்டிக் பிட்ச்ல. So sporting players won't be used playing that pitch. அப்புறம் அந்த ஆல்மோஸ்ட் மைனஸ்ல இருக்குமா அந்த இடத்துல டெம்பரேச்சர்ஸ். So I think Bodo will edge this one in the first leg. Yeah. ஆனா அவங்களோட போடோவோட ஃபார்வர்ட் பத்தி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம புகழ்றோமோ, அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்குது ப்ரோ. அவங்க வந்து எப்படி இருந்தாலும் வந்து 2 கோல் போட்டுறாங்க, 2 கோல் 3 கோல் போட்டுறாங்க. ஆனா அதே மாதிரி 2 கோல் 3 கோல் லீக்கும் பண்ணிடுறானுங்க. எனக்கு புரியுது, சின்ன டீம்ங்கிறதுனால இதுவே இந்த அளவுக்கு வந்ததே பெருசு. பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கானுங்க. பட் வந்து எஸ்பெஷலி வெர்சஸ் ஸ்போர்ட்டிங் வந்து நெவர் சே டை அட்டிடியூட். அவங்க வந்து எப்போ வேணாலுமே வந்து ஃபைட் பண்ணிட்டே இருப்பானுங்க. So I expect a draw bro. இந்த மேட்ச் வந்து 2-2 ஆர் 3-3 டிராவா தான் போகும்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லெக்ல. ஓகே, ஸ்போர்ட்டிங்ல நீங்க ஒரு பிளேயர் வாங்குனீங்க, குவெண்டான செல்சி. குவெண்டா பைய அவன் ஆடுவானா தெரியல எனக்கு அவங்களோட. ஆனா ஸ்போர்ட்டிங்ல வந்து ஸ்போர்ட்டிங்ல இல்ல, போடோல வந்து ஹார்ஜ்னு ஒரு பிளேயர் இருக்கான். அந்த பிளேயரோட போடோல ஒரு சிங்கிள் பிளேயர் நேம் கூட தெரியாது எனக்கு. போடோல ஹார்ஜ்னு ஒரு பிளேயர் இருக்கான். ஸ்போர்ட்டிங்ல எடுத்துக்கிட்டேன்னா ட்ரிங்காவோ ப்ரோ. ட்ரிங்காவோ வந்து பெரிய எக்ஸைட்டிங் டேலண்டா இருக்கு. பழைய வுல்ஸ் பிளேயர். வுல்ஸ் ஆடினா 2-3 இயர்ஸ் முன்னாடி நல்ல பார்சிலோனாவும் போனா நினைக்கிறேன். ட்ரிங்காவும் சரி, அவங்களோட அப்புறம் இன்னொரு பிளேயர் கூட இருக்கான். எனக்கு அவன் பேர் மறந்துருச்சு எனக்கு. பட் ஐ எக்ஸ்பெக்ட் 2-2 பேட்டில். ஃபைனல் மேட்ச்க்குள்ள போயிடலாம். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன ப்ரோ போடோக்கு? 3-2 போடோ. 3-2 போடோ. ஓகே. கோயிங் இன்டு தி ஃபைனல் மேட்ச் மக்களே. ரியல் மேட்ரிட் வெர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி. ரியல் மேட்ரிடோட ஹோம்ல நடக்குது. அவங்களோட இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா ப்ரோ? ரியல் மேட்ரிட் வந்து கிளியர்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஒசாசாவோட தோத்தாங்க. அதுக்கடுத்து வந்து இன்ஜரி இஷ்யூஸ் வேற இருக்கு ப்ரோ, பயங்கரமா. பாப்பே விளையாடுறது இல்ல இப்போ வந்து ஃபிட்னஸ் இஷ்யூ காரணமா விளையாடல. சோ அவங்களோட அட்டாக்கே வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணுது. ராட்ரிகோவும் ACL லாஸ்ட் வீக் ஆயிடுச்சு. So he is also out for a year. So attack looks very light for now. striker யார ஆடுவாங்க கூட தெரியல எனக்கு இப்போ. வினிஷியஸ் ஜூனியரை மட்டும் தான் நம்பி இருக்காங்க. சோ இல்ல, நான் அவங்களோட 3 மேட்ச் நான் ஃபாலோ பண்ணேன். நான் போன மேட்ச் வந்து செல்டா விகோவோட ஆடினாங்க. செல்டா விகோவோட 1-1 டிரா ஆகிற சமயத்துல கடைசி 90+5ல தான் வந்து ரொம்ப ரொம்ப போராடி ஜெயிச்சானுங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்சும் தோத்துருக்கானுங்க. ஸோ கிளியர்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். மான்செஸ்டர் சிட்டி எடுத்துக்கிட்டேன்னா இவங்களுமே வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கானுங்க. ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் ஒரு நல்ல ஆர்சனலுக்கு வந்து நல்ல காம்படிஷன் தருவாங்கன்னு நினைச்சேன் EPL-ல. பட் இது வரைக்குமே அவங்க வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சியா இருக்கானுங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ப்ரோ? வெரி வெரி டஃப் மேட்ச் இது. டஃப் மேட்ச் பார்த்தா வந்து ஐ திங்க் சிட்டி வில் வின் திஸ் ஒன். ஏன்னா ரொம்ப லைட்டா இருக்காங்க. பெலிங்கம் கூட இல்ல நினைக்கிறேன். ரியல் மேட்ரிட் இன்ஜூரி தானா? ஸோ மேனேஜரும் RBOல தான். ரொம்ப கஷ்டம் பெப் கார்டியோலா அவுட் கிளாஸ் பண்றது.
ரியல் மேட்ரிட் வந்து எப்பவுமே இண்டிவிஜுவல் மூமெண்ட்ஸ் ரிலே பண்ணி தான் இருப்பானுங்க. ஏதாச்சும் லைக் ரேபிட் அவுட் தான் ஹேட் புல் பண்ணுவானுங்க, வினிஷியஸ் ராட்ரிகோ வச்சு. இதெல்லாம் இப்போ வினிஷியஸ் தான் இருக்கு. வினிஷியஸ் லாக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா சான்ஸ் ஃபார் மேட்ரிட் ஐ திங்க். யா பட் கிளியர்லி ஹாலாண்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ அவங்களோட ஃபார்வர்ட் யூனிட்டுமே செமன்யோ பேரிங் செமன்யோ அவங்களோட ஃபார்வர்ட் யூனிட்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றானுங்க. பட் ஐ எக்ஸ்பெக்ட் ரெண்டு பேருமே வந்து கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வினிஷியஸும் ஸ்கோர் பண்ணுவான், நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த பக்கம் செமன்யோவும் நல்ல ஃபார்ம்ல இருக்கான், பீக் ஃபார்ம்ல இருக்கான். டிஃபென்ஸ் கொஞ்சம் லீக் பண்றாங்க. யா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும்? I go for 2-1 City. Okay, I go for 2-2 draw. கோயிங் இன்டு தி சிட்டி, அந்த செகண்ட் லெக் சிட்டியில் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது மேட்ச், சூப்பராக இருக்கு. பட் ஐ லெஜ் இட் அவுட் டு சிட்டி. இந்த டைலேருந்து வெளியே வரதுக்கு சிட்டி ஐ லெஜ் இட் அவுட். ஸோ ஏன் மக்களே இப்போ பயஸ்டா நான் சொல்றேன்னா ஐ வாண்ட் 2-2 ஃபார் திஸ் மேட்ச். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ரியல் மேட்ரிட்க்கு தே ஹேவ் டு ப்ளே தேர் ஸ்ட்ராங் டீம். ஏன்னா அதுக்கு அடுத்த வீக் வந்து எங்களோட கப் ஃபைனல் இருக்கு. டிரா ஆச்சுன்னா தே ஹேவ் டு கான்சென்ட்ரேட் மோர். இல்லைன்னா ரெஸ்ட் பண்ணிடுவானுங்க ஈஸியா ஜெயிச்சாங்கன்னா. ஸோ ஐ ஹோப் தே பீட் தம் அண்ட் கோ த்ரூ பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் லீக் கேம் முன்னாடி கூட செல்சி இப்போ பீட் ரியல் மேட்ரிட் அண்ட் கோ த்ரூ, செல்சி பயன் அவே, அப்புறம் ஆர்சனல் திருப்பி பயன், தொடர்ந்து 4 மேட்ச் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன் தே ஹேவ் டு கோ த்ரூ அப்படின்னு. ஒரு ஓட்ட கூட விடாத மாதிரி ப்ரோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஆர்சனலுக்கு. செட்டிங் பண்ணியாச்சு. ஏன் மக்களே வீடியோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதோட சாம்பியன்ஸ் லீகோட ப்ரிவ்யூ பத்தி பார்த்தோம். 8 மேட்சோட ப்ரிவ்யூ பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அர்ஷத் ப்ரோவை நீங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் வந்து கண்டிப்பா ரிவ்யூ மேட்ச்ல கண்டிப்பா வந்துருவாரு. இப்போ கூட மெசேஜ் போட்டிருக்காரு, நான் கண்டிப்பா வந்துருவேன் ப்ரோ ரிவ்யூக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மீன் டைம் உங்களோட பொண்ணான லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணி எங்களை மாதிரி சேனலை நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க. வில் பி பேக் வித் அனதர் எபிசோட். சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூவோட நாங்க வரோம். நாங்க see you மக்களே. பாய். Bye guys. See, peace.